தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு காலம் கனியும் என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், ஆனால் அதற்கான சூழல் இன்னும் அமையவில்லை என தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது என்பது திமுகவோ அதிமுகவோ ஏதாவது ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படும் போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும் என கூறினார். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு காலம் கனியும், அது இன்னும் அதுக்கான சூழல் அமையல. திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது தந்தை பணத்தை தவறாக பயன்படுத்துவதாக பிரபல தொழிலதிபர் மார்டினின் மகனும் மார்டின் குழுமத்தின் நிர்வாகிகளுக்குள் ஒருவருமான ஜோஸ் சார்லஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வரும் வண்ணம் ஆதவ் அர்ஜுனா செயல்படுவதாகவும், அவருக்கு இருக்கும் பதவி பொருளாதார பேராசையை தீர்த்துக் கொள்ள பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி அமைத்து பல கட்சிகளில் இணைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகளுக்கு தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் ஜோஸ் சார்லஸ் குறிப்பிட்டுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவின் செயல்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், இது தொடரும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.